முதலமைச்சர் விஜய் தலைமையில் IAS, IPS, IFS அதிகாரிகளின் உயர்மட்ட மாநாடு தலைமைச் செயலகத்தில் தொடங்கியுள்ளது. IAS, IPS அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜய் முக்கிய ஆலோசனைகளை நடத்துகிறார். இன்றும் நாளையும் IAS, IPS அதிகாரிகளுடைய மாநாடானது நடைபெறவிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாஸ்கரன். வணக்கம் பாஸ்கரன். இந்த ஆலோசனையில இடம்பெறக்கூடிய முக்கிய அம்சங்கள் என்னென்ன என்பது குறித்த விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. தமிழக வெற்றிக்கழக அரசு புதிதாக பொறுப்பேற்ற பிறகு நடைபெறக்கூடிய IAS, IPS மாநாடு என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கான்பரன்ஸாக பார்க்கப்படுகிறது. 2 நாள் IAS மற்றும் IPS, IFS அதிகாரிகளுடைய மாநாடு தமிழக முதலமைச்சர் விஜய் தலைமையில நாமக்கல் கவிஞர் மாளிகையில தலைமைச் செயலகத்துல தான் தொடங்கி இருக்கிறது. இந்த மாநாட்டின் வாயிலாக தமிழக அரசுடைய திட்டங்கள் விரைந்து மக்களுக்கு சென்று சேரும் வகையில் அரசனுடைய செயல்பாடுகளுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவனுடைய பங்கு அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த மாநாடு என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. அதே நேரத்தில் IAS அதிகாரிகளை தாண்டி IPS அதிகாரிகளுடைய அவர்களும் கலந்து கொள்வதன் காரணமாக தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு, பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலன், சுகாதாரம் மற்றும் போதையில்லா தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கியதாக இந்த மாநாடு என்பது நடைபெற உள்ளது. IAS மற்றும் IPS அதிகாரிகள் இணைந்து பங்கேற்றிருக்கக்கூடிய இந்த மாநாட்டின் மூலமாக அரசினுடைய திட்டங்கள் கடைக்கோடி மக்களுக்கும் சென்று சேரும் வகையில அரசு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு திட்டங்களை துறை ரீதியாக அறிவிக்கும் போது அந்த திட்டங்களை உரியவருக்கு பயனாளிகளுக்கு கொண்டு சேர்க்கும் நடவடிக்கைகளை IAS அதிகாரிகள், மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடைய பங்கு என்பது இந்த மாநாட்டின் மூலமாக தமிழக முதலமைச்சர் பல்வேறு அறிவுரைகளை இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு வழங்குவார். அதே நேரத்தில் IPS அதிகாரிகளுக்கு சட்ட ஒழுங்கு நிலைநாட்டுவதற்கு உண்டான நடவடிக்கைகளை IPS அதிகாரிகள் எவ்வித தலையீடுமின்றி அரசியல் தலையீடுகளாம் இல்லாமல் அவர்கள் சுதந்திரமாக செயல்படுவதற்கு உண்டான அறிவுரைகளையும் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் வழங்குவார். அந்த வகையில மக்களுக்கு தேவையான பயனளிக்கக்கூடிய திட்டங்களை மக்களுக்கு உரிய முறையில சென்று சேர்வதா அப்படிங்கிறத கண்காணிக்கக்கூடிய இடத்துல மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் IPS அதிகாரிகளும் இருப்பார்கள். அதனை கண்காணிப்பதற்குண்டான நடவடிக்கையாகவும் அறிவுரைகளை வழங்குவதற்குண்டான நடவடிக்கையாகவும் 2 நாள் மாநாடு என்பது தமிழகத்தில் முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், அதே நேரத்தில் IPS அதிகாரிகள் எல்லாம் பங்கேற்று அதன் வாயிலாக நடைபெறக்கூடிய கூட்டத்தின் வாயிலாக பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும். காலையில ஒரு முதல் அமர்வு ஃபர்ஸ்ட் செஷன் அப்படிங்கிறது IAS மற்றும் IPS அதிகாரிகள் 2 பேரும் சேர்ந்து பங்கேற்பார்கள். தமிழக முதலமைச்சர் தலைமையில தற்போது அந்த மாநாடு என்பது தொடங்கி இருக்கிறது. பிற்பகல்ல IAS அதிகாரிகள் மட்டும் பங்கேற்பார்கள். அப்போது அரசுடைய நிர்வாகம் தொடர்பாக ஆலோசிப்பாக. முன்னதாக சட்ட ஒழுங்கு, பல்வேறு நடவடிக்கை குறித்தான ஆலோசனையும் இடம்பெறும். நாளை IAS அதிகாரிகள், IPS அதிகாரிகள், IFS அதிகாரிகள் 3 அதிகாரிகளும் சேர்ந்து பங்கேற்பதன் காரணமாக அந்த நாளை நடைபெறக்கூடிய அந்த மாநாடும் முக்கியத்துவம் வாய்ந்த மாநாடாக பார்க்கப்படுகிறது. காலையில இந்த மாநாடு தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில தமிழக முதலமைச்சர் ஒரு தொடக்க உரையை அதுல அவர் வாசிப்பார். அதைத் தொடர்ந்து மாநாடு தொடங்கி ஒவ்வொருவருடைய கருத்துக்களை முன்வைப்பார்கள். அவங்க மாவட்டத்துல என்ன மாதிரி நிலைப்பாடு இருக்கிறது, என்னென்ன மாதிரி திட்டங்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் என்ன மாதிரி அவங்களுக்கு சிரமங்கள் இருக்கிறது, ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதா என்பதெல்லாம் எடுத்துரைப்பார்கள். அப்போது தமிழக முதலமைச்சர் அதையெல்லாம் குறித்துக் கொண்டு பல்வேறு அறிவுரைகளை எல்லாம் வழங்குவார். அதைத் தொடர்ந்து மாநாட்டுக்கு பிற்பகல்ல IAS அதிகாரிகளுடைய மாநாடும் நடைபெறும். அதைத் தொடர்ந்து IAS, IPS மற்றும் IFS அதிகாரிகளுடைய மாநாடாக 2ஆம் நாள் மாநாட்டினுடைய நிகழ்வு என்பது நடைபெறும். அந்த வகையில IAS, IPS அதிகாரிகளுடைய மாநாடு என்பது முக்கியத்துவம் வாய்ந்த மாநாடு தமிழக முதலமைச்சர் விஜய் தலைமையில தற்போது தொடங்கியுள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.